ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக மனதியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையில் கீழ் அடைக்கலம் புகுவார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஆண்டவரே, எங்கள் வறுமையிலே, எங்கள் வியாதியிலே, எங்கள் வேதனையிலே, எங்கள் கஷ்டங்களிலே, எங்கள் கண்ணீரிலே, எங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீர் எங்களோடு கூட இருந்தீர். சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உடைய தடியும் எங்களை தேற்றியது. உன்னை உணவு, உடுக்க, உடை, தங்க இருப்பிடம் தந்து நல்ல ஊதியத்தையும் கொடுத்து வேதனை இல்லாமல் வாழ்கிற கிருபை தந்திர உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்திரே ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்திலே எத்தனையோ இடங்களிலே, மூலைகளிலே கோடிக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் அநேகர் தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க. ஒவ்வொரு நொடி பொழுதிலே அநேகர் மறிக்கிறாங்க, ஆக்சிடெண்ட்ல இறக்குறாங்க, விபத்துகளிலே மரணிக்கிறாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் கர்த்தரை காப்பாற்றின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்படி எங்களை ஆசீர்வதியும். முதல் மணி வேலையை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். இந்த அதிகாலை ஜெபமே உண்மை முதல்ல சந்திக்க வேண்டும், முதல்ல பேச வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். உங்கள் ஜெபங்களையும் எங்கள் விண்ணப்பங்களும் இந்த சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்தானே நாங்கள் பார்ப்பதற்கு முன்பாக, இந்த உலகத்தில் உள்ளவைகளை நாங்கள் காணும் முன்பாக உண்மை பார்த்து விட்டு தான் போகணும் என்ற உணர்வை இந்த ஜெபத்துக்கு தந்தபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணை பங்காளராக இருக்கிற, உதவியாளராக இருக்கிற அனைத்து மக்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். குடும்பங்களை வாழ வைத்து கொண்டிருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம் என்று பாடலை பாடும். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். பாதாளும் வேதாளும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. வேதாளும் பாதாளும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. நாம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின்
நாமமது உலகெங்கும் ஜோடித்திடும் நாமமது உலகெங்கும் ஜோடித்திடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது தடை முற்றும் அகற்றிடும் நாமமது தடை முற்றும் அகற்றிடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், யாருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் பேர பிள்ளைகளுக்கோ அல்லது உறவின் மக்களுக்கோ உங்களுடைய வியாதிக்கோ பலவீனத்துக்கோ நோய்களுக்கோ உபத்திரவத்திற்கோ வேதனைகளுக்கோ எதுவானாலும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இட் இஸ் ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ட் மாத்திரமல்ல, நம்ம பரத்துக்கு நேராக கையை உயர்த்தி சொல்கிறோம். இந்த உலகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வராது. பரலோகத்தில் இருக்கிற என் ஆண்டவர் கர்த்தர் என் ஆவியானவரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு வியாதி, கேன்சர், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள் இந்த நேரத்தில் ஆண்டவர் தொடுகிறதை நான் பார்க்கிறேன். உச்சன் தலையை தொடுகிறதை நான் பார்க்குறேன். மூளை மண்டலத்தில் இருக்கிற லெஃப்ட் ரைட்டு பிரெயின், பின்னாடி இருக்கிற எல்லா பிரெயின் நரம்புகளிலும் ஆண்டோடைய வல்லமை இறங்குறதை நான் பார்க்குறேன். செஸ்டில் நுரையீரலில் காணப்படுகிற எல்லா சுத்தங்களும் நீங்கிறத நான் பார்க்குறேன். சுவாச கோளாறு எடுத்து போடுகிறதை நான் பார்க்குறேன். இருதயம் சிறப்பாக துடிக்கிறதையும் அவனோட அடைப்புகள் எல்லாம் அகற்றப்பட்டு இருக்கிறதே நான் பார்க்கிறேன். சிறுநீரகம் அதனுடைய வேலையை கணிசமாக அழகாக தூய்மையாக ஆக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. கை கால்கள் வலி, முழங்கால் வலி, கை கால் விலங்கலை என்று வியாதியிலே வறுமையிலே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்கிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் களஞ்சியங்களை நிரம்புகிறதே நான் பார்க்கிறேன். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவதை நான் பார்க்கிறேன். வீட்டுக்கு முன்பாக ஒரு கார் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். நீர் ஒரு வீடு வாங்கி அதன் வாசலுக்குள் பிரவேசிக்கிறதை நான் பார்க்கிறேன். உற்சாகமாக ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே இந்த காலை ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உதவி செய்கிற, ஊக்கமாக உற்சாகப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாயில்ல, அவருடைய வாசல் வாயில்ல கர்த்தருடைய கரம் கால்கள் உள்ளே போகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தோய்ச்சி அந்த நிலை கால்களில் பூசுகிறதை நான் பார்க்கிறேன். வாதை வியாதி உன் எல்லை வராது, வறுமை உன் வேதனை உன் எல்லைக்குள் வராது. உன் பிள்ளைகள் எல்லாம் சமாதான தாபரங்களில், நிலையான வாசஸ்தலங்களில், வீடுகளில் அமைதியாய் சமாதானமாய் சண்டை சச்சரவு இல்லாமல் குடியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். யோபு உன் வீட்டை வேலி அடைத்தது போல உன் வீட்டை வேலி அடைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாது, நம்மால் எல்லாம் கூடும். நீங்க சொன்னீங்க, இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னீங்களே. கர்ப்ப பிறப்பை பார்க்கிறேன், திருமண கோலத்தை பார்க்கிறேன், பிள்ளைகள் ஒன்றிணைந்து வாழ்வதை பார்க்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இணைந்து சந்தோஷமாய் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுகிறத நான் பார்க்குறேன். அந்த தடைப்பட்ட அல்லது ஒருவரை பிரிந்திருக்கிற இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற தொழில், பள்ளி கல்லூரி நடத்துகிற பிள்ளைகள், வேலை நிறைய பேருக்கு கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுகிற பிள்ளைகள், அவருடைய பிஸ்னஸ்கள் எல்லாம் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெறுகிறதை நான் பார்க்கிறேன். கோடா கோடியாய் பெறுகிறதை பார்க்கிறேன்.
10 மடங்கு பெறுகிறதை பார்க்கிறேன். 5 மடங்கு பொக்கிஷத்தை உன் சாக்கிலே பார்க்கிறேன். 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ்கிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிற்க வைக்கிறதை பார்க்கிறேன். அநேகர் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டுடைய சன்னிதானத்திலே வந்து, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை அதிகாலையிலே ஜெபத்திலே செய்தார் என்று நீ சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த விட்னஸை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நிறைவேறும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது. என்னை விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று சொல்லுகிறது. நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். அவராலே நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரைட். Positivity, positive words from Jesus Christ. இந்த காலங்களிலே, சமீப காலங்களிலே, ஆஃப்டர் கொரோனா அல்லது நீண்ட நெடும் காலங்களிலே நமக்குள்ள இயல்பா இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா நெகட்டிவிட்டி. எதிர்மறையான கருத்துகள். நான் நிறைய எதிர்மறையான கருத்துக்களை உங்களுக்கு அதை கலைந்து எடுத்து கொண்டிருக்கிறார், சொல்லி கர்த்தர் கலைந்து எடுத்து கொண்டிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆயுசு நாட்கள், ஒருவருடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதல்ல, இது கோபத்திலே கர்த்தர் மோசேயை கொண்டு சொன்ன வார்த்தை. ஆனா பிப்ளிக்கலா சராசரி மோசே வாழ்ந்த காலம், இப்பொழுது இருக்கிற காலம் எல்லாவற்றையும் நம்ம கூட்டி கடித்து பார்த்தா குறைந்தது நான் சொல்றேன் 120 ஆண்டுகள் நாம் வாழ முடியும். கர்த்தர் அந்த பலனை கொடுத்தார். நீங்க நினைக்கலாம், இல்லை சோர்வடைஞ்சிச்சு, டிஎன்ஏ, அவங்க சிறு பிள்ளையா மாறுவாங்க, அவங்க போகிற போக்கில் அப்படி இருப்பாங்க. இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். சைனா பார்க்கலாம், நீங்கள் 90-100 வயதுலாம் ரொம்ப இயல்பாக வாழ்வாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்க மனநிலையில் ஒரு மாற்றத்தை அந்த சமூகம் அவளுக்கு கற்றுக் கொடுத்தது. உண்மையாகவே ஒருவேளை அந்த காலத்து மிஷினரிகள் அல்லது ப்ரீச்சர்ஸு, இவாஞ்சலிஸ்ட்டு போன்றவர்கள்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த தகவல்கள் இருக்குல்ல, அதுதான் அவங்கள பில்லி கிரஹாம் போன்றவர்கள்லாம், அதுதான் அவர்களுடைய காலப்போக்கு அதை மாற்றி இருக்கிறது. ஸோ இன்னைக்கு முதல்ல ஆண்டவர் சொல்ற காரியம், நான் இங்கே காலையில் ஜெபத்தில் உட்காரும் பொழுது ஒரு 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 சாப்டர் எடுத்துக்குவேன், அதை யோசித்து வச்சிருவேன், இதை தான் பேசணும்னு நினைப்பேன். ஆனால் இங்கே உட்கார்ந்த உடனே கர்த்தர் வெவ்வேறு காரியங்களை நினைவில் கொண்டு வந்து கொண்டே இருப்பார். ஸோ உங்கள் நினைவில் ஒரு மாற்றம் வேணும், அவசியம் தேவை. அது என்ன அவசியமான மாற்றம்னா, நான் 70 ஆண்டு காலம்தான் வாழணும் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுகிற நம்ப முடியாத பொய்ய நான் நம்ப போறதில்ல. கர்த்தர் சொல்லுகிற 120 ஆண்டுகள், சராசரி வருஷங்களை நான் வாழ்ந்து சுகமாக முடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையை முதலாவது இன்றைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் வேணால் அந்த வேறுபாடை பார்க்கணுன்னா சங்கீதம் 90 எடுத்து இன்னைக்கு தியானம் பண்ணுங்க. அதில் இருக்கிற தலைப்பை முதல்ல பாருங்க. மோசே எழுதின பாடல், எழுதினது அப்படின்னு ஆரம்பித்து அது முடியும் வரைக்கும் எப்படி இருக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இன்றைக்கு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி வரும். அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போய், சில சொல்லுவாங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, அப்படிலாம் இல்லை. கர்த்தர் காலைவுக்கு 85 வயதில் அவ்வளோ பலனை கொடுத்தாருன்னா, 120 வயதில் மோசேயுடைய கண்கள் இருள் அடையவில்லை, அவருக்கு ஸ்ட்ரென்த்தும் குறையில. அப்பப்போ மலைக்கு போயிடுவார். அது எவ்வளோ பெரிய மலை தெரியுமா?
அவ்வளோ பெரிய மலையில் ஏறுவார்னா 120 வயசில். அதெல்லாம் அதெல்லாம் அதுதான் கர்த்தர் கொடுக்கிற அந்த அந்த பாசிட்டிவ் அப்ரோச். அது ஆவியானவர் பலப்படுத்துவார். ஆனால் நமக்குள்ளே அந்த ஆசையும், நமக்குள்ளே அந்த ஏக்கமும், நமக்குள்ளே அந்த வைராக்கியமும் நமக்கு அவசியம் தேவை. நான் நாளைக்கு செத்துருவேன்னு சொல்லி பாருங்களேன், நிச்சயமா ஏதாவது ஒரு கெடுதல் வரும். இல்லை நான் ஒரு 20 வருஷம் 10 வருஷம் கழிச்சு செத்து, நம்ம வாயில என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும். அதனால இந்த வாயில பிதட்டுகிறதெல்லாம் விட்டு விட்டுங்க. இன்னைக்கு மார்க் 2ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 2 verse 11 பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிங்க நல்லா. உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதே இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து வருகிறாங்க. யார் அந்த 4 பேர் என்றது உங்ககிட்ட விட்டுறேன். ஆனா நான் சொல்ல போற விளக்கங்கள்லாம் இந்த திமிர்வாதக்காரனுடைய நெகட்டிவ் எண்ணங்களை அல்ல, அவனுடைய பலவீனங்கள் அல்ல, அவனுடைய இயலாமை அல்ல, அவனுடைய வியாதி அல்ல, அவனுடைய நிலைமை அல்ல. நான் சொல்ல போறதெல்லாம் 4 பேருடைய அந்த அந்த பாசிட்டிவிட்டி. அதே போல இயேசு கிறிஸ்து அந்த பாசிட்டிவிட்டிக்கு ரியாக்ட் பண்ண விதம், அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை, இதனாலே பயனடைந்தது ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரனாக இருக்கலாம். ஆனா ஒரு 4 பேர் பாசிட்டிவ் மைண்டோட நான் இயேசுவிடத்துல இவனை கொண்டு போனார், அவர் அவனை குணமாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது எது? யார்? எப்படி அவங்களுக்கு வந்தது? இன்னைக்கு இப்போ யோசிங்க. இந்த 4 பேரை நான் இப்படி சொல்றேன். ஒரு வீட்டில் குறைஞ்சது நம்ம 4 பேர் இருப்போம். அப்பா, அம்மா, 2 பிள்ளைகள். நம்ம ரொம்ப குறைந்தது நான் சொல்றேன். இன்னும் ஒரு கிளஸ்டர் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டு குடும்பத்தில் கண்டிப்பா பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிராண்ட் பேரண்ட்ஸு, தாத்தா, பாட்டி அண்ட் ஃபாதர் அண்ட் மதர், அவங்களுக்குள்ள இந்த பாசிட்டிவிட்டி வரணும். என் பிள்ளை சரியா வளரல, என் பிள்ளைக்கு இந்த வியாதி போகல, என் பிள்ளை ஆட்டிசம்னால கவலைப்படுது, பிரச்சனையில் மாட்டியிருக்கு, அல்லது பிசாசு கொண்டு வந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டிசம், அந்த டிசீஸ் டிஎன்ஏல வருதுன்னு மற்றவங்க சொன்னாலும் நான் சொல்வேன், இது பொல்லாத பிசாசின் அது வேலை என்று தான் நான் சொல்வேன். என்னுடைய ஆவிலே நான் உணர்ந்து சொல்லுகிறேன். காரணம், நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இந்த காலை ஜெபத்திலே தான் ஒரு தடவை நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஆட்டிசம் சில்ட்ரன், ஒரு ஆட்டிசம் கேர்ள் சைல்டு, அந்த கேர்ள் சைல்டு ஒரு மாதிரி அலக்கடித்து கீழே விழுந்ததாக அவருடைய கிராண்ட் மதர், அவங்க பாட்டி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை ஜெபமும் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதன் பிறகு அதை பற்றி ஒரு சிந்தனை வருகிற பொழுது, அந்த சிந்தனையில் நிறைய சில்ட்ரன்ஸை நான் பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி ஹைப்பராக இருக்கிறத விட அவங்க வேறு விதமான
காரியங்களில் ரொம்ப ஞானமாக இருக்கிறத நான் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டிசம் சைல்டு. அந்த ஆட்டிசம் சைல்டு வந்து அவன் பேசுகிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 6-7 வயசுனா அவனுக்கு இருக்கும். ஆனால் அவனுக்கு 2 வயசு குறைஞ்சதா டாக்டர் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 வயசுனா அவன் 4 வயசு பிரெயின் தான் அவனுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவன் இந்த 3 வயசு பேச ஆரம்பித்த பொழுதே ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச ஆரம்பித்தான். அதுவும் ஒரு பிரிட்டிஷ் ஆக்சென்ட், அமெரிக்கன் ஆக்சென்ட்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியல. நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ இன்னைக்கு ஒரு பெற்றோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அல்லது நாம் அது அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம்னா இந்த பாசிட்டிவிட்டி. நான் இயேசுவிடத்தில் கொண்டு போனால் என் பிள்ளை சுகமாவான். நான் இயேசுவிடத்தில் கொண்டு போனால் என் மகளுக்கு குழந்தை பிறக்கும். நான் இயேசுவிடத்தில் கொண்டு போனால் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகும். இயேசு நோ என்று சொல்கிறவர் அல்ல. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அதனால அவர் தீமை செய்கிறவர் அல்ல. உங்க மனசுல எழுதும், ரொம்ப ஆழமா எழுதணும். இந்த நிலையிலே நம்மை படுக்க வைத்து எழும்ப விடாம செய்கிறதற்கு அவர் மனிதன் அல்ல, மனு புத்திரனும் அல்ல. அட் த சேம் டைம் பிசாசு தான் இதை செய்வான். என் ஆண்டவர் சர்வ வல்லவர். இங்க இவங்க இதை வாசிக்கிறேன், கவனிங்க. கப்பர்நகூமுக்கு போனார். வாசலுக்கு முன்பாக நிற்கிற போதாத இடம் இருந்தது. அநேகர் கூடி வந்திருந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஹெவி க்ரௌடு. 4 பேர் வீட்டில் இருந்து சுமந்து வந்துட்டாங்க. கூட்டத்தை பார்க்குறாங்க, வாசலுக்குள்ள போகவே முடியல. ஒரு பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல. நிறைய தடைகள் இருக்கு. இந்த வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பாளர்களையும் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் முறிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில நேரங்களில் இந்த வாசல் கதவை பார்த்துட்டு முறிக்கிறவர் இருக்கிறார், அவரை விட்டுட்டு மூடி இருக்கிறத பார்த்து, பூட்டி இருக்கிறத பார்த்து அவ்வளோதான், அவரை பார்க்க முடியாதுன்னு திரும்பி வந்துடுறோம். ஒருவேளை அந்த மாதிரி அவங்க திரும்பி வந்திருந்தா யாருக்கு லாஸ்? ஆனால் அவங்களுடைய பாசிட்டிவ் எண்ணம், விடாமுயற்சி, அல்லது அவங்க எப்படியாவது இந்த தருணத்தை நான் யூட்டிலைஸ் பண்ண வேண்டும், இந்த தருணத்தை நான் விட்டுட்டா அடுத்த முறை அவர் கப்பர்நகூமுக்கு எப்போ வருவாருன்னு தெரியாது. ஸோ இதுதான் ரைட் டைம், இதுதான் நல்ல சான்ஸு. என் மகனை கொண்டு போய் அங்கே விட்டுடணும், என் மகளை கொண்டு போய் விட்டுடணும், அங்கே பிரச்சனை கொண்டு போய் அவர் பாதத்தில் ஒப்படைச்சிடணும், இந்த வியாதியை அவர் இடத்துல போய் சொல்லிடணும், என் வறுமையை அவர் இடத்துல போய் சொல்லிடணும், என் வேதனையை அவர் இடத்துல போய் சொல்லிடணும். இடையில தடைகள் வரும். அவ்வளோ குளோபல் இந்த உலகத்தில் எத்தனை ஹிண்ட்ரன்ஸ் நமக்கு இருக்கிறது இல்லை? ஆண்டவரை சந்திக்கக்கூடாதபடிக்கு, ஏன் காலையில் ஜெபிக்காதபடிக்கு எவ்வளவு ஹிண்ட்ரன்ஸ் நமக்கு இருக்கிறது. பிசாசு அதுக்குன்னே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஜெபிக்காதபடிக்கு அத்தனை தடைகள் கொண்டு வருகிறான். இது 5 மணிக்கு 5:30 மணிக்கு லைவ்ல வரும். 5:30 மணிக்கு நம்ம லைவ்ல பார்த்தோம்னா வெரி ஃபியூ பீப்புள் தான் லைவ்ல இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களாம் எங்க? ஸோ இந்த அதிகாலை ஜெபமே நம்ம கைவிட்டு நழுவி போய் கொண்டே இருக்கிறது. அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போச்சு. காரணம் என்னன்னா நெக்லிஜென்ஸ், மோஸ்ட்லி நெகட்டிவிட்டி தாட். என்ன காலையில் ஜெபிச்சு என்ன ஆகிட போகுது, ஏதோ கிடைக்குன்றதுக்காக அதிகாலையில் வரக்கூடாது. அதிகாலை வருவது என்ன நோக்கம்னா, நம்ம இந்த உலகத்தை பார்ப்பதுக்கு முன்பாக ஆண்டவரை பார்த்துடணும். அதுதான் முதல் பாயிண்ட். அவரிடத்துல பேசிடணும், அதுதான் 2வது பாயிண்ட். அவர் நம்மோடு பேசணும், அதுதான் பைபிள் ரீடிங் 3வது பாயிண்ட். மீதியெல்லாம் ஃபாலோ, அவர் அனுப்புவார்.
உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நன்மை வழங்காதுறார் வேதம் சொல்லுகிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகு நம்ம கிவ் அப் பண்ணிடுறோம். நோ, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. நோ, இடையூறு நிறையா இருக்கு. நோ, ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு. நோ, ஐ வாண்ட் டு பிரேக் அப். நோ, ஐ வாண்ட் டு கிவ் அப் என்று நாம் நினைக்கும் பொழுதே பிசாசு இன்னும் ஆழமா உள்ள வந்துட்டு, அவர்கிட்ட போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மள நினைச்சு வச்சிருவான். ஆனா இவங்க பாருங்க, வந்துட்டவங்க சேரக்கூடாமல் இருந்தபடினால எவன் வீட்டையோ, அது பேதுரு வீடுன்னு சொல்றாங்க, கப்பர்நகூம்ல தான் தங்கினாரு, எவன் வீட்டையோ கூரையை பிடிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த காலத்துல அந்த தட்டு ஓடு வைத்திருப்பாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது நமக்கு, தட்டு ஓடி பிரித்திறக்கினார்கள் அப்படின்னா. பரவாயில்ல, அந்த காலத்திலேயே ரொம்ப ஞானமா ஓடுலாம் அவங்க மோல்டு பண்ணி எடுத்திருக்கிறாங்க. களிமண் ஓடுகள்லாம் அந்த காலத்து சீம ஓடுகள் என்று சொல்லுவாங்க. சீமான ஃபாரின்ல சீம ஓடுகள் என்று சொல்லுவாங்க. அல்லது ஸ்டீம் ஓடை வந்து சீம ஓடுன்ட்டாங்களான்னு தெரியல, பாயில் பண்ணத அந்த ஓடை. நிறைய ஓடு இருக்கு, இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப்ல இருக்கும். இந்த பழைய காலத்து மச்சு வீடு எல்லாம் அப்படிதான் கட்டுவாங்க. என்ன ஒரு தைரியம் வேணும்! அந்த ஓனர் கேட்பான்ல, ஏண்டா என் வீட்டை இடிச்சேன்னு கேட்பான். அவனுக்கு அவங்க ஈடு செய்து ஆக வேண்டும். அவங்களுக்கு அந்த வீட்டை கட்டி கொடுத்தா ஆகணும். அதை பற்றிலாம் அவங்களுக்கு கேர் பண்ணவே இல்லை. அவங்க இலக்கெல்லாம் குணமாகணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கிற பெரிய பெரிய தப்பு என்னன்னா, ஒரு காரியம் நமக்கு நடக்கல, நம்ம தேவையான சமயத்துல அது நடக்கல அப்படின்னு நினைக்கிற பொழுது டோட்டலி நம்ம என்ன செய்யறோம்னா கிவ் அப் பண்ணிடுறோம். நெருங்க கூட பார்க்கறது இல்லை, முயற்சி கூட எடுக்கிறது இல்லை, அப்படியே பின்னாடி திரும்பி போயிடுறோம். நீங்க அந்த சீன் அப்படியே உங்க மனசுல கொண்டு வாங்க. உங்க ஃபேமிலியோட, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைங்க, உங்க பிரச்சனைகள், உங்க பாரங்கள், உங்க வியாதிகள், உங்க வறுமைகள், உங்க குழப்பங்கள், குழந்தையின்மை, திருமணமாகாத நிலைமை, அல்லது வேறு ஏதோ காரணங்கள், டிஸ்பியூட், டிவோர்ஸ், இதெல்லாம் கொண்டு வரும் பொழுது இடையில ஒரு பெரிய அப்டிக்கல் வந்துச்சுன்னா உடனே அந்த பாரத்தை சுமந்துட்டு அப்படியே தூரம் போயிடும். இந்த பாரத்தை இறக்கி வைக்க எண்ணம் இல்லை. எனக்கு ஆவியானவர் இந்த எண்ணத்தை தான் ஆழமா நம்ம உள்ளத்துல விதைக்க விரும்புகிறார். போராடணும். நெப்போலியன் கதைலாம் நமக்கு தெரியும், அல்லது அல்லது செலந்தி கதை நமக்கு தெரியும். இதெல்லாம் சொன்ன நேரம் போதாது. செலந்தி கதை, அது எத்தனை முறை விழுந்தாலும் அது திரும்ப திரும்ப ஓடி திரும்ப திரும்ப அந்த வெப்பை அது கட்டி முடித்து அதுல குடி போகிற வரைக்கும் அது கிவ் அப்பே பண்ணாது. ஸோ இந்த நேரத்துல ஆவியானவர் இந்த காலையில ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் நான் சொல்றேன், அல்லது நீட் எக்ஸாமுக்காக, அல்லது மேபி வேலைக்காக, அல்லது உயர்வுக்காக, வெளிநாட்டு பயணத்திற்காக, வீசாக்காக, திருமணத்திற்காக, குழந்தைக்காக, அல்லது வீட்டில் ஏதோ வறுமை நீங்கணும், அதற்கான பாடுகள், வேலைக்காக. சில பேர் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, எந்த நேரத்திலையும் ஆண்டவர் இதை அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவர் சோம்பேறிகளின் தேவன் அல்ல. ஏதோ வாசற்படியிலே நம்ம போய் தட்டணும். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஸோ கேளாம இருப்பது என்பது அது எந்த விதத்திலும் யாருக்கும் பயன்படாது. நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ, எவ்வளவு அழுகிறோமோ, எவ்வளவு முழங்காலில் நிற்கிறோமோ, எவ்வளவு வேதத்தை நேசித்து வாசிக்கிறோமோ, எவ்வளவு ஆலயத்திலே ஆண்டவரை தொழுகிறோமோ, எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ மன உற்சாகமாய், அதற்கேற்ற பலனை உங்களை தேடி வரும். இவங்க உடைச்சாங்க, கீழே இறக்குனாங்க.
ஆண்டவர் உடைய மென்டாலிட்டி பாருங்களேன். ஆண்டவர் உடனே அடா கீழே ஒருத்த வந்துட்டான், அடா இமீடியட்டா அவனை குணமாக்கணும். அடடா இவன் தான் நமக்கு டார்கெட். ஆண்டவர் வந்தது நோக்கமே என்ன? வியாதியஸ்தனை குணமாக்கணும். இமீடியட்டா அவனை நடக்க வச்சிட்டோம்னா அந்த வீட்டில் கூடியிருந்தவங்கெல்லாம் கைகளை தட்டி, ஓ ஆண்டவர் பெரியவர், இஸ் கிரேட், பாரு நடக்க முடியாத பிறவியிலே ஊனமா இருந்தவனே அவர் குணமாக்கிட்டார் அப்படின்னு சொல்லி இமீடியட்டா ஒரு அப்ளாஸ் கிடைக்கும். இன்னும் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிருவாதக்காரனை நோக்கி, யாரை பார்க்கிறார் தெரியுமா? யாரெல்லாம் பாசிட்டிவா வராங்களே அவங்களுக்காகவே கர்த்தர் அந்த திமிருவாதக்காரனை குணமாக்கிறார். இது ஒரு என்கரேஜிங்கான ஒரு சத்தியம். இது நல்லா கவனிங்க. நீங்க உங்க 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 தேவைகளை ஆண்டவரத்துல தாராளமா கொண்டு போங்க. நீ யாரை பற்றியோ, நான் ஆகார பற்றி நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. டைம் இல்லாதனால, நேரம் இல்லாதனால நான் நிறைய நேரம் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஆகார் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான். வளர்ந்த குழந்தை, அவன் நல்ல வாலிபன், ஒரு 13 வயசு இருக்கும். தண்ணி இல்லை, வனாந்தரத்துல 2வது முறை ஓடி வர்றான், தண்ணி இல்லை, குழந்தை சாக கிடக்குது. உடனே தூரத்துல குழந்தைய வச்சுட்டு, அம்பு ஏற தூரத்துல இவங்க உட்காந்து, பிள்ளை சாகிறத நான் பார்க்கக்கூடாது, அந்த லாஸ்ட் மினிட்டை நான் பார்க்கவே கூடாது. அவன் அப்படியே அந்த வெயில்ல மூச்சு விட்டு அவன் இருதயம் நிற்கிறதையும் சஃபகேட் ஆகி, அல்லது தண்ணீர் இல்லாம அவன் நாவரண்டு அந்த உடல் உள்ள ஆர்கன் எல்லாம் அப்படி ஸ்தம்பித்து நிற்கிறத நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தூரத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் யாரை பார்த்தாரு தெரியுமா? அதை நீங்க நல்ல விதத்துல போய் வாசித்து பாருங்க. ஒரு பாசிட்டிவிட்டியை நான் சொல்றேன். நீ பக்கத்துல பாரு அப்படின்னு சொன்னார். என்ன பக்கத்துல பாரு? நீர் ஊற்று இருக்கு. அதுக்கு முன்னாடி அவ பார்க்கலையா? ஏன் அவ கண்களுக்கு தெரியல? ஆண்டவர் எல்லாம் அருகிலே வைத்திருக்கிறார். உங்களுக்கும் அதே அருகில் தான் வைத்திருக்கிறார். எப்போ அது எக்ஸ்ட்ரீம் லெவல் வரும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை முதல்ல பார்த்தார். ஃபர்ஸ்ட் டைம் மனாந்தரத்துல. இப்போ பிள்ளையின் கண்ணீரை பார்க்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த நிகழ்ச்சி நேரட்டிவ் பண்ணும் பொழுது. இப்போ பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரை நோக்கி அவர் சொல்றார், நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், இதோ உன் அருகில ஒரு நீரூற்றை நான் உண்டு பண்ணுகிறேன். ரொம்ப தூரம் இல்லை, நீரூற்று பக்கத்திலே இருக்கு. நீங்க வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க. வாசல் திறக்க முன்பே நீங்க போயிடக்கூடாது. ரொம்ப கூட்டம் இருக்கு, போயிடக்கூடாது. வாசல்லையே கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் உள்ளே 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 வர, நாம் உள்ளே போக ரெடியா இருக்கிறார். அவர் நம்மளோட சேர்ந்து, ஏன்னா வெளிப்படுத்த தான் பார்க்குறோம். நீங்க தட்டினீங்கன்னா நான் உள்ள வருவேன், நான் உன்னோட உங்களோட போஜனம் பண்ணுவேன். அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஹோஸ்டா இருப்பீங்க முதல்ல, அதுக்கப்புறம் அவர் ஹோஸ்டா மாறுவாரு, நீங்க கெஸ்டா மாறுவீங்க. அவர் கெஸ்டா தான் முதல்ல வருவாரு, அதுக்கப்புறம் ஹோஸ்டா மாறுவார். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த 4 பேருடைய பாசிட்டிவிட்டி ஒரு மகனை உயிரோடு எழுப்பணும்னா, அல்லது ஒரு விளங்காதவனை நடக்க பண்ணணும்னா, எழுந்து நடக்க பண்ணணும்னா, உங்க விசுவாசம் கூட அது வீணாக போகாது, நிச்சயமாகவே நடக்கும். அது கர்த்தர் ஒரு நாளிலே அவர் வானத்தை திறப்பார். அவர் கண்களை உங்க மேல பதிய வைத்து உங்களுக்கு வேண்டியதை அவர் கொடுப்பார். அற்புதத்தை காண்பீங்க. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவைகளை எல்லாத்தையும் சந்திப்பீரா. வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீரா. உன் கண்ணீர் எல்லாவற்றையும் தொலைப்பீரா. நடக்க முடியாம, ஒருவேளை சங்கடத்தோட ஒரு வேலையும் செய்ய முடியல, என்னால ஒன்றும் செய்ய முடியல என்று அந்த திமிரவாதக்காரனை போல
அழுகையோடு இருப்பீங்கன்னா, இந்த அழுகையை பார்க்கிற கர்த்தர், அவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, அந்த நால்வரின் விசுவாசத்தை பார்த்து அவனையும் குணமாக்குவார். உங்களுக்கும் அவர் பெரிய ஆச்சரியத்தை காணும்படி செய்வார். நீங்கள் உங்கள் கண்களிலே அந்த ஆச்சரியத்தையும் அடையாளங்களையும் பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் ஆச்சரியங்களாக, உங்கள் பிள்ளைகள் அடையாளங்களாக மாறுவாங்க. இயேசுவின் நாமத்தில் விசேஷமாக இந்த ஊழியத்தை இன்னும் அழகமாக ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரங்கள் பார்க்கிற கிருபை தாங்க. இன்னும் நிறைய குரூப்ஸில் இவங்க ஷேர் பண்ண கிருபை தாங்க. தாங்க பெற்றுக்கொண்ட அந்த இன்பத்தை, அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள அவங்க மறக்காமல் இருக்க உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. இந்த ஊழியம் இன்னும் பெருக வேண்டும். இந்த ஊழியத்திற்காக கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக.